ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் சில இன்ட்ரெஸ்டிங்கான அனிமே அண்ட் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கிற மாதிரியான அனிமேஸ்லாம் தான் எடுத்து வைக்க போகிறேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா மஸ்ட் வாட்ச் அனிமேஸ் தான். இதில் இருக்க அனிமேஸ் எல்லாமே கம்மியான எபிசோட்ஸோட தான் இருக்கும். ஆனால் இந்த அனிமே எனக்குமே ரொம்பவுமே பிடிக்கும். ரொம்பவுமே ஈஸியாக உங்கள் அனிமேக்குள்ளே கனெக்ட் பண்ணுற மாதிரியான அனிமேஸாக தான் இருக்கும். ரொம்பவுமே இதாக ஸ்டோரி புரிகிற மாதிரியே இருக்கும். நான் கண்டிப்பாக சொல்லுவேன், இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா அனிமே வருது, கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும் அப்படின்னு. நீங்கள் பெரிய அனிமேஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அனிமே பாருங்கள். இதில் இருக்கிற முக்கால்வாசி அனிமே தமிழ் டப்பில் இருக்குது. தமிழ் டப்பில் இல்லாத அனிமேவை ஜாப்பனீஸ் இங்கிலீஷ் தெரியாமல் பார்க்கறதுக்கு இன்னொரு வழி இருக்குது. எனக்கு வீடியோக்குள்ள சொல்கிறேன். இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா அனிமே உங்களுக்கு எமோஷனலாக கனெக்ட் பண்ணும். இந்த வீடியோவில் நான் சின்ன சின்ன பெஸ்ட்டான அனிமேஸ்மே மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை நான் மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது. அந்த அனிமேலாம் ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால அண்டர் ரேட்டடான அனிமேஸ்லாம் இருக்கும்ல, அந்த அனிமேஸில் மட்டும் தான் இந்த வீடியோ ரேங்க் பண்ண போகிறேன். சரி, இப்போ நம்ம ஓவராக பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Wake up to reality. Vai jogando, vai tomando, vai tomando, vai jogando, vai tomando, vai jogando, você dançando, vai tomando, vai jogando, vai tomando, vai jogando, você dançando, vai tomando, vai jogando. இதில் ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிற அனிமே பெசர்க். பெசர்க்குங்கிறது ரொம்பவுமே ஒரு ரூட்டலான அனிமே, ரொம்பவுமே கொடூரமான அக்ரெசிவான சீன்ஸ்லாம் அந்த அனிமே அதிகமாக இருக்கும். இந்த அனிமேங்கிறது இந்தியாவுக்குள்ளே என் தமிழ்நாட்டில் அந்த அளவுக்குலாம் ஒரு ஃபேமஸே கிடையாது. ஆனால் வேர்ல்டு வைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமே. இப்போ ஷோனன் பிக் த்ரீ எல்லாருக்குமே தெரியும், ஒன் பீஸ் ப்ளீச் அது மாதிரி எடுத்து சேனனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே சேனோட பிக் த்ரீ அனிமேவாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த அனிமே எந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் அனிமேவாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். இந்த அனிமேவாக ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பலாம் எபிசோட் இருக்க மாட்டாங்க. ஒரு 12 எபிசோட் 3 மூவி இந்த மாதிரி ரீமேக்லாம் பண்ணி கம்மியாகவே இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். மற்றபடி மங்காக்கு போனீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்டோரி இருக்கும். ஆனால் அனிமேவாக எடுத்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாகவே பார்த்துக்கலாம், ஒன் நைட்லேயே முடிச்சிடலாம். இந்த அனிமையோட ஒன்லைன் அப்படிங்கிற மாதிரி நான் எதுவுமே சொல்ல, சிம்பிளாக ஒன்று சொல்லலாம். இந்த அனிமையில் வந்து நம்ம ஹீரோ கட்ஸ் வாழ்க்கையில் ஒருத்தவங்க எந்த அளவுக்கு வழியை அனுபவிக்க கூடாதோ அது எல்லாத்தையுமே அனுபவிச்சிருப்பான். ஏன் அவன் பறக்கையிலேருந்து அவன் இறந்த போகிற வரையும் டோட்டலாக அந்த வழியிலே தான் வாழ்ந்துகிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் கட்ஸ். அனிமையில் ஒன் ஆஃப் த சேடஸ்ட் ஃப்ளாஷ்பேக். அவன் வாழும்போது எல்லாமே ரொம்பவுமே ஒரு கொடூரமான அந்த அனிமேவாக காமிச்சிருந்துருப்பாங்க. இதனால் நான் இன்னொரு விஷயமா சொல்லிக்கிறேன், சின்ன பசங்களாக யாராவது இருந்தீங்கன்னா இந்த அனிமேவை பார்க்காதீங்க, இப்போதைக்கு பார்க்காதீங்க. ஏன்னா இந்த அனிமேல சில பேடாஸான டீன் அதெல்லாம் இருக்கும். அதனால் இந்த அனிமே வந்து கொஞ்சம் வளர்ந்த பிறகு பாருங்கள். சின்ன பசங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த அனிமேல மென்டலாக அஃபெக்ட் ஆவீங்க. அது மாதிரி சில கொடூரமான சென்ஸ் தான் வச்சிருக்கிறதுனால இது உங்கள் மைண்ட் அஃபெக்ட் பண்ணுற விதமாக இருக்கும். அதனால சின்ன பசங்க பார்க்காதீங்க. மற்றபடி லைட் ஹார்டட் யாராவது இருந்தீங்கன்னா அந்த அனிமையை பார்க்காதீங்க. ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், இந்த அனிமையை போகிறதுலேருந்து எல்லா விஷயமுமே ரொம்பவுமே கொடூரமாக போகும். அந்த மாதிரி சைக்காலஜிக்கலான ஒரு அனிமையை பார்க்குறோம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அனிமே பயங்கரமாக போகும், பெஸ்ட்டாகவே இருக்கும். அதையுமே நான் சொல்லிக்கிறேன். சரி, இந்த அனிமே நான் எப்படி பார்க்குறது, என்னுடைய வாசா வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இந்த அனிமேவை மங்காவாக படிக்கிறதுங்கிறது ரொம்பவுமே பெஸ்ட்டு. அனிமேவாகவே பார்க்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக இந்த அனிமேல 47-49 மாதிரி எபிசோட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அனிமேஷன் வந்து ஒரு ஸ்டூடியோ பண்ணிச்சு, ஓல்டு அனிமேஷனாக இருக்கும். இருந்தாலும் ஆர்ட் ஸ்டைலுங்கிறத பக்காவாக கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் அப்படி பார்க்குறதுமே ஒர்த்து தான். அதுக்கு அதிக எபிசோட்ஸ் இருக்குது, 2 சீசன் போகுது. ஆனால் அதுக்குமே இன்னும் ஒரு ரீமேக் பண்ணியிருந்திருப்பாங்க. ரீமேக் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மொத்தமாக 3 மூவிஸாக எடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட 12 எபிசோடாக எடுத்துக்கலாம். இப்படி பார்த்தீங்கன்னா அனிமேஷனுமே நல்லாயிருக்கும், கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் அவ்வளோவெல்லாம் கொடூரமாக இதில் ஃபீல் பண்ண மாட்டேங்கிறதுனால இன்னும் ஒரு மெமோரியல் எடிஷன் அப்படிங்கிற மாதிரி 12 எபிசோட் விட்டுருப்பாங்க. இப்படி மொத்தமாக 3 விதமாக பார்க்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதை நீங்கள் மூவியாக பார்க்குறது சீக்கிரமாக முடிச்சதுன்னா பெஸ்ட்டாகவே இருக்கும். இது உங்களுடைய விருப்பம். தென் எப்படி பார்க்கணுங்கிறது உங்களுடைய விருப்பம். அது பெஸ்ட் அனிமே. ஆனால் தமிழ் டப் கிடையாது, தமிழ் டப் வரதுக்கான சான்சஸ்லாம் அதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் இந்த அனிமேவை மஸ்ட்டு பார்த்துருக்கணும். ஏன் கண்டிப்பாக இந்த அனிமேவை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்த அனிமே ப்ளூ லாக். ப்ளூ லாக்குங்கிறது சாக்கரை மையமாக வச்சு ஒரு ஃபுட்பால் அனிமேவாக தான் போகும். இந்த அனிமே இப்போ வந்து ஃபுட்பால் அப்படின்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் அனிமே தான். அது ஸ்போர்ட்ஸ் அனிமேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அனிமேல வந்து லாஜிக் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கலாம். அங்கே லாஜிக் இல்லாமல் இந்த விஷயமே இருக்காது. ஆனால் இந்த அனிமேல் அப்படி கிடையாது. லாஜிக்கை தூக்கி ஓரமாக வச்சுட்டு அனிமேல இன்னும் கொஞ்சம் டீப்பாக நல்ல விஷயங்கள் கொஞ்சம் புதுசாக ஆட் பண்ணி செய்திருப்பாங்க. இதெல்லாமே பார்க்குறதுக்கு அந்த வேர்ல்டுக்கு ரொம்பவுமே சூட்டாக நல்லாவே இருந்துச்சு. இது எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு அனிமே. அனிமேஷனுமே நல்லாவே இருக்கும். இந்த அனிமே மொத்தமாக 2 சீசன் இருக்குது, ஒரு 37 எபிசோட் அது மாதிரி தான் இருக்கும். இந்த அனிமேல மெயினாக சொல்லணும் அப்படின்னா ஒருத்தன் ஈகோவை வச்சு பயங்கரமாக நடந்துருப்பாங்க. இந்த அனிமே அப்படின்னா ஒரு பிக் பாஸ் அதெல்லாம் பார்த்துருப்பீங்களே, கிட்டத்தட்ட அது மாதிரி தான். நம்ம இப்போ வந்து பெஸ்ட்டான ஒஸ்ட்டு அது மாதிரி இருக்கிற எல்லா ஃபுட்பால் பிளேயர்ஸுமே தேடிட்டு வந்து அதில் இருக்கிற பெஸ்ட்டான பிளேயர்ஸ்லாம் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு 300 பேரை எடுத்துகிட்டு வந்து அந்த 300 பேரை யார் டாப் பண்ணா வரா அப்படிங்கிறதான் இந்த அனிமேல கண்டுபிடித்தாங்க. இது மாதிரி ப்ளூ லாக் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல வந்து வச்சுருந்துருப்பாங்க. அப்படி வந்து அனிமே போகும். கடைசியில் யார் தான் அந்த ஃபஸ்ட்டு வரா இந்த அனிமேல் வந்து போக போக போட்டி அப்படிங்கிறது பயங்கரமாக போகும். கிட்டத்தட்ட ஒருத்தன் இப்போ வந்து நம்ம ஹீரோக்கு ஃப்ரெண்டாகணும்னு வச்சுக்கோங்க, அவனே ஒரு சமயம் எதிரியாக மாறுவான். எவன் நல்லவன் எவன் கெட்டவன் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஆனால் இங்கே இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே உங்களுக்கு பிடிக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமே. நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் இந்த அனிமே.
இன்னுமே முடியல, ஆன்கோயிங்கில் போயிட்டு தான் இருக்குது. சீசன் 3க்காக வெயிட்டிங். இந்த அனிமே தமிழ் டபுளுமே நல்லா இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த அனிமேலேருந்து நீங்கள் பார்க்கணுன்னா ஃபஸ்ட் சீசன் பாருங்கள். அப்புறம் மூவி ஒன்று நாகி அப்படின்னு இருக்குது, அந்த மூவியை பார்த்துட்டு சீசன் 2க்கு போனீங்க அப்படின்னா இது ஆன்கோயிங்கில் வரத போது பாருங்கள். தமிழ் டபுளுமே நல்லாயிருக்கு. இதில் அடுத்த அனிமே என்னன்னா புச்சிகிரி. புச்சிகிரி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச அனிமே. இந்த அனிமே வந்து 12 எபிசோட்ஸ் தான் இருக்கும், ஒரே ஒரு சீசன் தான். ஆனால் இந்த அனிமே வந்து ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் பண்ணுவீங்க. நான் அந்த அனிமையை பார்க்கும்போது 12 எபிசோடு என்ன இருக்குது, இந்த அனிமையை வந்து இவ்வளோ சீக்கிரமாக ஏன் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும். இருந்தாலும் உங்களை ஒவ்வொரு எபிசோட்லையுமே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்க. இந்த அனிமையில் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் எல்லாத்தையுமே நல்லாவே காமிச்சிருந்துருப்பாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் காமெடி அப்படிங்கிறதுக்குமே பஞ்சம் எங்கேயுமே இருந்திருக்காது. காமெடி நல்லாவே இந்த அனிமையில் ஒர்க் அவுட் ஆகிருந்திருக்கும். அதனால காமெடி வைஸாக எனக்கு இந்த அனிமே ரொம்பவே பிடிச்சிச்சு. சரி, இந்த அனிமே தமிழ் டப்பில் இருக்கானா இருக்குது, கிரன்ச்சிரோட் தான் பண்ணாங்க. தமிழ் டப்புமே நல்லாவே இருக்குது. 12 எபிசோடு தான் இந்த அனிமையில் இருக்குது, நல்ல ஒரு அனிமே. இந்த அனிமையோட ஆன்லைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஹீரோக்கு வந்து இப்போ ஜீனி அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டுருப்பீங்களா, அது மாதிரி நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு பவர் கிடைக்குது. அதை யூஸ் பண்ணி அவனுக்கு ஒரு ஜீனி கிடைக்குதா, அதுக்கு மட்டும் தான் அவன் வந்து இந்த ஜீனியை வச்சு பெரிய ஒரு விஷயத்துக்குலாம் ஆசைப்பட மாட்டான். அவன் வந்து தான் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பான். அதை நினச்சா அவன் பண்ணுறானா இல்லையா, அதுக்கு நடுவில் இருக்க இந்த மாதிரி நிறைய காமெடியான விஷயங்கள் அப்புறம் ஆக்ஷனு இதெல்லாம் வச்சு அனிமே போகும். ஒரு சமயம் பார்க்கும்போது இந்த அனிமே அப்படியே ஒரு இச்சி அனிமையெல்லாம் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி போகும். ஒரு பக்கம் பார்த்தா அந்த டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் அது மாதிரி ஏதோ இப்படி ஃபைட்டு அந்த மாதிரிலாம் கொண்டு போவாங்க. இது மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்புமே இந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க, லவ் இப்படின்னு அனிமே ஒவ்வொரு ரகமாக போகும். அது அனிமே எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. பெஸ்ட்டான அனிமே, கண்டிப்பாக பாருங்கள். அடுத்ததாக ஒரு அனிமே சொல்கிறேன். இந்த அனிமையுமே உங்களை ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் பண்ண வைக்கும். இதுதான் ரேங்கிங் ஆஃப் கிங்ஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் எமோஷ்னல் அனிமே. இந்த அனிமே வந்து நான் பார்த்து பயங்கரமாக என்னை வந்து ஃபீல் பண்ண வச்ச ஒரு அனிமையில் இதுவுமே ஒன்று. எனக்கு இந்த அனிமே ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. இந்த அனிமே நான் மென்ஷன் பண்ணதுக்கான காரணம், இப்போ மற்ற அனிமைலாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் நான் விட்டுருப்பேன். ஏன்னா அந்த அனிமைலாம் ஃபேமஸாக இருக்கும், நீங்கள் இல்லைனாலும் பார்த்துருவீங்க. ஆனால் இந்த அனிமே எடுத்துகிட்டிங்கன்னா நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா இந்த அனிமையை பற்றி அதிகமாக பேசியிருக்க மாட்டாங்க, ஒரு அண்டர்ரேட்டடான அனிமையாக இருக்கும். இந்த அனிமையோட ஸ்டோரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ 2 பேர் ஹல்க் மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது. ரொம்பவுமே சின்ன பையனாக இருக்கான். அவன் தான் இப்போ வந்து அவங்க ஊருடைய கிங் தான் ஆகணும். அந்த கிங்குக்கு அவன் இவ்வளோ சின்னதாக இருக்கான், இவன் இங்கே ஒரு கிங்காகி ஊரை ஆட்சி பண்ண போகிறான், இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. அவனுக்கு வந்து இன்னொரு தம்பி பிறந்திருப்பான். அவன் யார் அப்படின்னா ராஜா இருக்கார்ல, அந்த ராஜாவுக்கு 2வது ஒய்ஃபுடைய பையன், அவனை கிங் ஆக்கிடுவாங்க. இப்படிலாம் நடக்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஆக்சுவலாக அந்த இடத்துல கிங் அப்படிங்கிற ரோல் அவன் தான் இருந்திருக்கணும். ஆனால் அது எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டு வாழ்க்கையில் எதெல்லாம் இழக்கணுமோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு கிட்டத்தட்ட அப்படியே அவன் வந்து பேச முடியாதனால எந்த அளவுக்கு அவன் வாழ்க்கையில் வலியை அனுபவிக்கிறான் அப்படிங்கிறத காமிக்கிற ஒரு அனிமே தான். இதுக்கு நடுவில் இந்த கேரக்டருக்கு இன்னொரு வித்தியாசமான கிரியேச்சர் இருக்கும். அந்த கிரியேச்சர் வந்து ஒரு ஃப்ரெண்டாக மாறும். அந்த கிரியேச்சர் பார்க்குறதுக்கு தான் ஒரு கிரியேச்சராக மாதிரி இருக்கும். அந்த கிரியேச்சர் இந்த மாதிரி ஒரு முகமே இல்லாத ஒரு கிரியேச்சரை வச்சு நம்மளை அழுக வைப்பாங்க அப்படின்னு நினச்சி பார்த்துருக்கீங்களா? அது நீங்கள் 2வது எபிசோட்லேயே பார்ப்பீங்க. ஆக்ஷனுங்கிறதுமே சும்மா அங்கே தூவி விட்டு பங்க பண்ணியிருந்திருப்பாங்க. இதெல்லாமே வந்து நிறைய பிளாட்டாக போகும். அது எல்லாமே ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு, நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்து இவ்வளோ பேசி இந்த அனிமே வந்து அனிமேஷனுங்கிறது கொஞ்சம் மொக்கையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அனிமேஷனுக்காக அதை மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேணாம். அனிமேஷன்லாம் உள்ளே இறங்கி பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும். அதனால் அதுவுமே கண்டிப்பாக பாருங்கள். தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது, கிரன்ச்சிரோட் ஜாயின் பண்ணாங்க. நம்ம நல்லாவே இருந்துச்சு தமிழ் அனிமே. இந்த அனிமே மொத்தமாக 2 சீசன்ஸ் இருக்குது, ஒரு 37 எபிசோட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும், கம்மி தான் இருக்குது. அதனால அதை செக் பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்குது இந்த அனிமே. அடுத்த அனிமே என்னன்னா ஜூம் 100 தான். ஜூம் 100ங்கிறது எப்படிப்பட்ட ஒரு அனிமேனா, இப்போ ஜோம்பிஸ் அந்த மாதிரி மூவிஸ்லாம் பார்த்தா எல்லாருக்குமே ஜோம்பிஸ் அந்த மாதிரி கேட்டகரி அனிமே ரொம்பவே பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த அனிமே பண்ணியிருந்திருப்பாங்க. சும்மா சொல்ல முடியாது, எமோஷ்னலாக இருக்கட்டும் எல்லாமே இந்த அனிமே பங்கு பண்ணியிருந்திருப்பாங்க. வேர்ல்ட் டிசைனாக எனக்கு ரொம்ப அனிமே வந்து எப்படி இந்த ஆன்லைன் அப்படிங்கிறது போகணும். இப்போ வந்து நம்ம ஹீரோக்கு வேலை அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் வாழ்க்கை ஒரு கூட டைம் எடுக்காது, வேலை அப்படின்னு சாவான். நம்ம ஹீரோ அப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த ஊருக்கு எல்லாருமே ஜோம்பிஸாக வரும்போது அவ்வளோதான், நம்மளும் ஜோம்பியாக மாற போகிறோமா இறந்து போகிறோமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு கவலைப்படுவானா. அங்கே அதுதான் இல்லை, இது எல்லாருமே ஜோம்பியாக மாறும்போது அவன் சந்தோஷத்தோட அப்படியே சந்தோஷமாக ஜாலியாக நம்ம அந்த உலகத்தை என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போகிறான். அவனுக்குமே இந்த மாதிரி ஒரு 100 ஆசை இருக்குது, அந்த ஆசை எல்லாத்தையுமே நிறைவேற்றணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய ஒரு குறிக்கோளாக எடுத்து போகிறான். இப்படி போகும்போது அதுக்கும் ஒரு நல்லா நடக்குது. நம்ம ஜோம்பிஸ்லேருந்து நம்ம ஹீரோ எப்படி தான் தப்பிக்கிறான், அந்த ஜோம்பிஸ் மூலமாக என்னென்ன அவனுக்கு ஆபத்து வருது, மற்றபடி இவன் வாழ்க்கையில் அந்த என்னென்ன கஷ்டப்பட்டான் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி அந்த அனிமேல இருக்கும். போக போக அந்த மாதிரி ரொம்பவுமே சூடு பிடிக்கும், நல்லாவே போகும். இந்த அனிமேயுமே தமிழ் டப்ல அவைலபிளாக இருக்குது, ஒரு 12 எபிசோட் அந்த மாதிரி தான் இருக்குது. நல்ல ஒரு அனிமே, தமிழ் டப்ல நல்லாவே இருந்துச்சு. இந்த அனிமே அழகாக பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு இந்த அனிமே ரொம்பவுமே கனெக்ட் பண்ணுற விதமாக இருக்கும். நல்ல ஒரு அனிமே பாருங்கள். 12 எபிசோடுங்கிறதுனால ஈஸியாகவே பார்த்து முடிச்சிருவீங்க. ஒரு எபிசோட் பார்த்தீங்கனாலே அடுத்த எபிசோட் பார்க்கணுங்கிற ஆர்வம் இந்த அனிமே கண்டிப்பாக இருக்கும். அதனால் என்ன என்டர்டைன்மெண்ட் பண்ண வச்ச அனிமேல இதுவுமே ஒன்று. அடுத்த அனிமே என்னென்னா லோக்கிசம் வந்து நிறைய பேர் பார்த்துருக்கிறதான சான்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல. இருந்தாலும் இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் அனிமே கூடாது, கொரியன் அனிமே. அதனால் இந்த அனிமே வந்து அதிக பேர் ரீல்ஸாக பார்த்துருந்தாலுமே அனிமையாவாக பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால் இந்த அனிமே வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன்.
இந்த அனிமே வந்து ஒரு கொரியன் அனிமே தான். இந்த அனிமேக்கு மங்காலாம் கிடையாது, மான்வா தான். மான்வாவில் தான் அனிமே போகும். நல்ல ஒரு அனிமே. இந்த அனிமையுடைய ஸ்டோரிங்க எப்படி போகும்னா, இப்போ வந்து நம்ம ஹீரோ இருக்கான அவன் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக அப்படியே பவர்ஃபுல்லாக இருந்தாலும் எதுவுமே கிடையாது. அவன் இருக்கிறதே ரொம்பவுமே எல்லாருமே வெறுத்து ஒதுக்குற மாதிரி ஒரு கேவலமான ஒரு முக அமைப்போட தான் இருக்கான். இப்படி இருக்கிற மத்தியில் அவன் வந்து அப்படியே அவனுக்கு ஒரு பாடி எடுக்குது. அந்த பாடியை வச்சு லாஜிக்கலாக எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. அந்த பாடியை வச்சு அவன் வந்து ஒரு ஃபிட்டான பாடி ரொம்பவுமே ஹேண்ட்ஸமான ஒரு ஆளாக மாறிடுறான். இப்படி நடக்கும்போது அங்கே அவன் அப்படியே திடீர்னு ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது அது யாருக்கும் தெரியாது. இவன் தான் அந்த அவன் அப்படிங்கிற மாதிரி தெரியாது. அதுக்கு அவனுக்கு தான் அவன் வாழ்க்கை என்ன நடக்குது அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் இனிமேல் ஸ்டோரி போகும். எல்லாத்தையுமே அவன் அப்படி தான் சமாளிக்கிறான். அப்படியே ரொம்பவுமே கேவலமாக இருக்கிறவன் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான ஆளாக மாறுற அந்த ஒரு கதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த இனிமேல் நீங்கள் பார்க்கலாம். எனக்கு அந்த ஃபேவரட் அனிமே 8 எபிசோடு தான் இருக்குங்கிறதுனால ரொம்பவுமே சின்ன டைம்லேயே முடிச்சிடலாம். அதனால தான் இனிமேல் நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்ல அனிமே. ஆனால் என்ன ஒன்று, இனிமேல் தமிழ் டப்பில் கிடையாது. அதனால் இனிமேல் தமிழ் டப்பில் பார்க்க முடியாது. வேணால் நீங்கள் யூடியூப் எக்ஸ்ப்ளனேஷனாக இந்த இனிமேலாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இது வந்து அனிமேவாக 8 எபிசோடில் முடிஞ்சிருந்தாலும் மான்வாவாக கண்டினியூ அதிகமாகவே போகும். இந்த அனிமே உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் மான்வா படிக்கலாம். நான் அடுத்து வச்சிருக்க அனிமே என்னன்னா த காட் ஆஃப் ஹை ஸ்கூல். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டோர்னமெண்ட்டாக இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் அந்த அனிமே போகும். டோர்னமெண்ட்டு அப்படின்னா இப்போ வந்து லெவல் பை லெவலாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ வந்து இந்த பாக்ஸிங்கு WWE அதை வேணால் பார்ப்பீங்களா, அதையே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையா அனிமேல இறங்கி வச்சு சண்டை போடுற மாதிரி பயங்கரமான அனிமேஷன் போட்டு பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க அனிமேவை. ஒவ்வொரு ஃபைட்ஸ் இனிமே பார்க்கும்போது அனிமேவை என்ஜாய் பண்ணுவீங்க. இவ்வளோ அது மட்டும் இல்லாமல் அனிமேல எக்கச்சக்கமாக ட்விஸ்டேமே இருக்குவானுங்க. அனிமேல் நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக சொல்லுவானுங்க. இது மாதிரி என்னுடைய ஃபேமிலியை பற்றி டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறது ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அது கொண்டு தான் அனிமேல என்ன நடக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அனிமே போகும். அனிமேஷன் வைஸாக ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு அனிமே. நல்ல ஒரு குவாலிட்டியான அனிமே. கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா வந்து ஒரு கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காக என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டே போன அனிமேல இதுவுமே ஒன்று. இந்த அனிமேவுமே ஆக்சுவலாக தமிழ் டப்பில் இருக்குது. கிரன்ச்சிரோடு தான் பண்ணாங்க. இந்த அனிமே தான் 13 எபிசோடு தான் இருக்குது. ஃபைனலாக நான் லாஸ்ட்டாக இந்த அனிமே வச்சுக்கிறேன், ஆஃப்ரோ சாமரா. இந்த அனிமே தமிழ் டப்பில் கிடையாது. இருந்தாலும் ஒரு பக்காவான அனிமே. ஏன்னா இப்போ வந்து ஒரு பியூர் டிவெஞ்சுனா என்ன அப்படிங்கிறத அந்த அனிமே காமிக்கும். இந்த அனிமையோடைய ஹீரோ அவனுடைய அப்பா இறந்துடுறாரு. இதனால அவன் வந்து பழி வாங்குறான். அதை அனிமே தான் பெஸ்ட்டாக இந்த அனிமேல காமிப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு சாமுராய் லைஃப்னா என்ன அதை வந்து ஒரு பக்காவான காமிச்சிருப்பாங்க. இந்த அனிமையோடைய அனிமேஷனை அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்கும்போது ஒவ்வொரு கேரக்டரையுமே அவ்வளோ யூனிக்கான கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு வித்தியாசமாக தான் அவ்வளோலாம் காமிக்க மாட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த அனிமேடைய கேரக்டர் டிசைன் அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஆனால் அனிமேக்குள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது அதெல்லாம் அவ்வளோ ஒரு அனிமேஷனுங்கிறத ஃப்ளூவிடாக அப்படியே ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கி இருந்திருப்பானுங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதில் அனிமேல ஃபைட் சீன்ஸ் அப்படின்னு வந்துட்டா நீங்கள் கொஞ்சம் கூட என்டர்டைன்மெண்ட் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு ஃபைட் சீனுமே. அதனால் அதுக்காகவே நீங்கள் கண்டிப்பாக இந்த அனிமேவை பார்க்கலாம். இந்த அனிமே தமிழ் டப்பில் இல்லை. ஆனால் இந்த அனிமே டோட்டலாகவே 5 எபிசோட்ஸ் தான் இருக்குது. அதனால் ரொம்பவுமே குறைஞ்ச நேரத்தில் இந்த அனிமேவை முடிச்சிடலாம். இதனால் நான் இந்த அனிமேவுமே வைக்கிறேன். இதோட ஒரு இதுவுமே முடியுது. ஓவரால் இந்த லிஸ்ட் உங்களுக்கு எப்படி போணுச்சுங்கிறது தெரியல. இந்த அனிமேலாம் நீங்கள் பார்க்குவீங்க அப்படிங்கிறது எனக்கு கூட புரியல. இருந்தாலும் இந்த அனிமே நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த அனிமே தமிழ் டப்லையுமே இருக்குது. அனரேட்டடான அனிமேவாக இருக்குங்கிறதுனால இவ்வளோ நாளாக இந்த அனிமே வேணால் பார்க்காம இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இந்த அனிமே நீங்களாம் பார்க்கும்போது புரியும். இதில் இருக்க ஒவ்வொரு அனிமேக்கு சரிச்சது கிடையாது. எல்லாமே நல்ல அனிமே. ஏன்னா இந்த அனிமே வந்து தமிழ் டப்லையுமே இருக்குது. அப்பயும் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். அதை மீன் பண்ணுறது நம்ம தான். நான் இந்த ஒரு லிஸ்ட்டை போட்டிருப்பேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்குற எல்லாருமே சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அது எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் இந்த வீடியோவுக்கு பாராட்டவுமே போடுவேன். ஓகேவா? அது வேணுமா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி அனிமே நியூஸ், அனிமே அப்டேட்ஸ், அனிமே கரண்ட்ஸ் பற்றி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது அனிமே பற்றின விஷயம் வேணும் அப்படின்னாலுமே கமெண்ட் பண்ணுங்கள்.